முட்டைக்கோஸ் வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முட்டைக்கோஸு, 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை இதையெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்ச முட்டைக்கோஸு, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் ஒரு பவுலில் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் இது கூட மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு ஆட் பண்ணியாச்சு. அது கூட பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது நல்லா நைஸாக அரைக்காமல் சும்மா இப்படி தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் சேர்த்துட்டு கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்தாச்சு. காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள், அதாவது தனி மிளகாத்தூள் நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணாமல் இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாவு நம்ம சேர்த்துருக்கிற எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அந்த வெங்காயம், மாவு, முட்டைக்கோஸு எல்லாமே நல்லா கலந்து வந்துருச்சு. இந்தளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறம்தான் நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம இதை வடை மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உருட்டணுன்னா இப்போ நம்ம ஒரு உருண்டை கையில் ஒட்டாமல் நல்லா இப்படி உருண்டு வரணும். உருண்டை அந்தளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பிசைஞ்சு வச்ச மாவில் நம்ம உப்பு காரம் பார்த்துக்கலாம். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இதுக்கு மேலே உப்பு காரம் ஏதாவது தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அடுத்து இந்த வடைக்கு ஒரு முக்கியமான டிப்ஸு, அது என்னென்னு கேட்டிங்கன்னா, சூடான எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் இதில் விட்டு பிசைய போகிறோம். அது எதுக்குன்னா நல்லா வடை நல்லா கிறிஸ்பியாக வரும். அதுக்காக வடை பொரிக்க போகிற அந்த வாணலியில் நிறைய எண்ணெய் விடுறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா சூடு பண்ணி இந்த மாவில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அதே வாணலியில் நிறையா எண்ணெய் விட்டு வடை பொரிக்கிறதுக்கு சூடு பண்ணிக்கலாம். இப்போ நல்ல சூடான ஆயில் இந்த மாவில் கலந்துக்கலாம். இப்போது கடைசியாக வடை போடுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான், வடை போடுற டயத்தில் கொஞ்சமாக சோடா உப்பு கலந்துக்கலாம். சோடா உப்பு கலந்து மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் வடையை பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் காயும்போது இந்த போட்ட சோடா உப்பை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையிலாக பிடிச்சி நம்ம வடை மாதிரி தட்டி எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெயில் தட்டி போட்டு அப்படியே இப்படி திருப்பி விட்டு ரெண்டு சைடு திருப்பி விட்டு நல்லா வெந்ததும் எடுத்துடலாம். சூப்பரான சுவையான முட்டைக்கோஸ் வடை ரெடி ஆயிடுச்சு.